ஹாய் ஹலோ வாங்க, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி அஸ்வினி சீக்ரெட் சமையலில் வந்து பொட்டுக்கடலை வச்சு நம்ம வடை செய்யலாங்க. பொட்டுக்கடலை வச்சு நம்ம வடை எப்படி செய்கிறது பார்க்கலாமா? பாருங்கள், கடலைப்பருப்பு இல்லாமல் நம்ம பொட்டுக்கடலை வச்சு நம்ம வடை செய்யலாம். அது எப்படி செய்கிறது பார்க்கலாம். பாருங்கள், ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 1 கப்பு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. அது கூட காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க. காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு கொஞ்சம் போட்டு இது நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் சொரப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், மிக்சியில் கொஞ்சம் சொரப்பாகவே அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. இதில் போட்டுக்கோங்க. நைஸாக பவுட்ரு மாதிரி எல்லாம் அரைக்கக்கூடாது, ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. அரைச்சாச்சு. இதில் வேறு என்ன போடணும் பாருங்கள். அரிசி மாவு ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூட சால்ட்டு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் பிசைஞ்சிருங்க. சிம்பிளாக நல்லாயிருக்கும் வடை, டேஸ்டியாக. இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கணும். நம்ம வடை தட்டுற பதத்துக்கு இதை பிசைஞ்சு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்குங்க. பாருங்கள், சிம்பிளாக பொட்டுக்கடலை இருந்தால் போதும், வடை செஞ்சிடலாம். சிம்பிளாக பருப்பு ஊற வைக்க வேணாம். பருப்பு ஊற வச்சு வடை செய்யாத, சிம்பிளாக டக்குன்னு எல்லார் வீட்லேயும் பொட்டுக்கடலை இருக்கும், அதை வச்சு டக்குன்னு எடுத்து பொடி பண்ணிட்டு வடை செஞ்சுக்கலாம். சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வடை தட்டுற மாதிரி இருக்கும். இப்படி இருக்கணும், இப்படி வடை தட்டுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அது நல்லா வரும் வடை. இன்னும் கொஞ்சம் கரெக்டான பக்குவத்துக்கு வந்துச்சு. இப்படி எடுத்து இப்படி தட்டுற மாதிரி நம்ம செஞ்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் தட்டி நம்ம ஒரு தட்டில் எடுத்து பாருங்கள். எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போது இந்த மாதிரி சின்னதாக இப்படி உருண்டை மாதிரி தட்டிட்டு கையில் உள்ளங்கையில் வச்சு நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணுங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப தட்ட போகாதுங்க. இப்படினால அது கரெக்டாக வந்துடும். ஒரு தட்டில் எடுத்து வச்சுப்போம். இந்த மாதிரி ரவுண்டாக தட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அப்படி தட்டிட்டு அப்படி ப்ரெஸ் பண்ணுங்க. அவ்வளோ, ரொம்ப ப்ரெஸ் பண்ண போகாதுங்க. கொஞ்சம் மீடியமாக அப்படி தட்டிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டிட்டு காட்டுறேன். பாருங்கள், நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம இந்த மாதிரி தட்டி வச்சுக்கிறோம். இந்த மாதிரி தட்டிக்கலாம். மாதிரி நல்லா சின்னதாக தட்டி வச்சுக்கோங்க, வடை மாதிரி. இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். போடும்போது எண்ணெய் சிம் பண்ணிவிடுங்க. ஒரு 4 நாளாக போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்படியே இப்படி திருப்பி விடுங்க. சிம்லே வச்சு வேக வைங்க, ஹையில் வைக்காதுங்க. அப்படியே கலர் திரும்பி வரும் பாருங்கள். நல்லாயிருக்கும் வடை, டேஸ்டியாக. இது சிம்பிளான வடை, 10 நிமிஷம் கூட ஆகாது வடை செய்கிறதுக்கு. பருப்பு ஊற வைக்க வேணாம், அப்படியே நம்ம பிசைஞ்சு அப்படியே வடை சுடுறது. இது சிம்பிளான வடை. பாருங்கள், நல்லா சிவந்து வந்துச்சு வடை. மசாலா வடை மாதிரி சூப்பராக வந்துச்சு பாருங்கள்.
இந்த மாதிரி வடையை சுட்டு எடுத்துக்கணும். ஆயில் வைக்கக்கூடாது, எண்ணெய்லாம் இழுக்காது, நல்லா இருக்கும் டேஸ்டியாக. ஒரு கப்பு பருப்பு இது கடலைக்கு 10 வடை வந்துடுது. ஆறாமமாக சுட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். சாயங்காலம் ஸ்நாக்ஸுக்கு, டீ காஃபி குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் போட்டுட்டு விட்டுருங்க, அப்படியே திருப்பி போடாதுங்க. வடை வந்து அருமையாக வருது பாருங்கள். ஒரு கப்பு வடைக்கு 10 வடை வந்திருக்கு. நல்லா பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நம்ம பருப்பு வடையோடு செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். பருப்பு ஊற வைக்க வேணாம், வடை எப்படி வந்துருக்குது பாருங்கள். உள்ளே பார்த்தீங்களா, செம்மையாக வந்துடுது. பருப்பு வடை என்ன பண்ணுறதுங்க, இந்த வடை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஆரோக்கியமானது. வெறும் பருப்பில் நம்ம பொட்டுக்கடையில் இந்த வடையை செஞ்சுருக்குறோம். இந்த வடை யார் யாருக்கு பிடிக்குமோ, சிம்பிளான குயிக்கான சாயங்காலம் ஸ்நாக்ஸ் டைமில் இந்த வடை செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க, எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வடை யார் யாருக்கு பிடிக்குமோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத அஸ்வினி சீக்ரெட் சமையலை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு டிஷ்ஷில் பார்ப்போம்.